respected students, பத்திரிகை நண்பர்களுக்கு, இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். ஒன்று மட்டும் மாறவே இல்லை, இங்கே ஃபேன் காற்று இல்லாததுனால வெறுக்கல. எனக்கு ஸ்டேஜுக்கு வந்தாலே கொஞ்சம் நடுங்கும். லாயலா காலேஜ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் வந்தது, அஃப்கோர்ஸ் ஆடியோ வெளியீடு அது ஒரு விஷயம், என் கம்பெனி நிறுவனம் வி மியூசிக் தொடங்கியிருக்கேன் அது ஒரு விஷயம். பட் ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் இருக்குது. எப்போவுமே when we go through a very hectic schedule, ஆக்டர்ஸ்க்கு சொல்லுவாங்க போய் ஸ்பாக்கு போய் ஒரு டீஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வேலைக்கு போகணும், அதுதான் ஆக்டர்ஸ்க்கு ரொம்ப ஒரு எனர்ஜைஸ்டாக இருக்கும். பட் எனக்கு ஸ்பா அதெல்லாம் தெரியாது. லாயலா காலேஜ் வந்துட்டு உங்களெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் I wanted to go back to work. So it just because எனக்கு இந்த உண்மையிலே சொல்லப்போனால் என்னோட காலேஜில் படிக்கும்போது நான் பண்ண சாதனைகளை வச்சு லைப்ரரியில் கூட என்னை அலோவ் பண்ணக்கூடாது. இது விட்டுரு, காலேஜில் படிக்கும்போது நான் உண்மையிலேயே எதுவும் சாதிக்கலை. ஒரே ஒரு சாதனை என்னென்னா, என் ஃப்ரெண்டு வெங்கட் வந்து பிரசிடெண்ட்டாக நின்னாப்புல எல்லாரும் சேர்ந்து அவருக்காக உழைச்சோம், ஜென்ரல் எலெக்ஷனில் ஜெயித்தோம். தட் வாஸ் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு ஜென்ரல் எலெக்ஷன் நடந்த ஒரு காலம். ஸோ வி ஒன் இட். தட் வாஸ் அதுதான் என்னோட ஒரே சாதனை. மற்றபடி என்னோட விலாசம்னு பார்த்தீங்கன்னா, நான் தங்குறது அண்ணா நகர், ஆனால் கால்வாசி நேரம் என் ஃப்ரெண்டு என்கிட்ட இருக்கார், கிளாஸ்மேட் ஃபாதர் கிங்ஸ்லி. பாதி நேரம் ஹாஸ்டல் தான், அந்த சைடில் தான் பாதி நேரம் நான் தங்கிட்டு இருப்பேன். பர்ட்ரம் ஹால் பொறுத்த வரைக்கும் நாங்கள் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் நடக்கும்போது நிறைய சர்ச்சைகள், விஸ்காம் டிபார்ட்மெண்ட்டு அப்போது பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நிறைய முறை சொல்லியிருக்கேன், 7-8 தடவை கரண்ட் போச்சு. அதுக்கு நான் தான் காரணம்னு சொன்னாங்க, நான் தான் ஃபியூஸ் பிடிங்கி விட்டேன்னு. நான் இல்லைங்க, அது எனக்கு கரண்ட்டு எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது. பட்டு நிறைய பேர் சொன்னாங்க, நீ தான் விஸ்காம் வந்து ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்காக. நான் விஸ்காம் தான், ஆனால் என்ன வந்து கேட்டு சொன்னாங்க, விஸ்காம் ஜெயிக்கக்கூடாது, நீ தான் ஃபியூஸை பிடிங்கி விட்டேன்னு. நான் இல்லை, அது இட் இஸ் ரியலி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்ததுக்கு. ஏன்னா எனக்கு பாண்டிநாடு நான் தொடங்கும் போது விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி என்ற ஒரு பேரில் ஒரு நிறுவனம் தொடங்கினேன். அன்றைக்கி அந்த ஆடியோ லான்ச் வந்து இதே இடத்துல தான் வச்சோம். ரொம்ப ரொம்ப சிறப்பாக, ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்தது எனக்கு அந்த படம் மூலிமா. அதே மாதிரி இன்றைக்கி இன்னொரு நிறுவனம் தொடங்கியிருக்கேன், வி மியூசிக், ஒரு மியூசிக் லேபிள். I wanted to launch it again with the same anger how I started off VFF. Again I wanted to start on a positive note. I wanted to come and share it amidst my college friends and college atmosphere. எனக்கு I can't express the feeling to be on stage as a chief guest. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து இப்போ பழகிடுச்சு. எங்கள் வீட்டில் நான் இப்போ வந்து சீஃப் கெஸ்ட்டாக போகிறேன் லாயலா காலேஜ்னால், சரி கண்டிப்பாக வேறு யாரும் கிடச்சிருக்க மாட்டாங்க, அப்போ தான் உன்னை கூப்பிட்றாங்கன்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களே நம்ப மாட்டாங்க. விஷாலில் போய் சீஃப் கெஸ்ட்டுன்னு எங்கள் அப்பா அம்மா சிரிச்சுக்கிட்டே சரி சரி போ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அதான் நான் இல்லை இன்னும் என்ன தான் சீஃப் கெஸ்ட்டுன்னு சொல்லி வந்து தேடி வந்து என்னை கூப்பிட்டாங்கம்மா. அது அப்படியெல்லாம் இருக்காது. போகிற வழியில் உன் ஆஃபீஸ் இருந்திருக்கும், சும்மா உன்னை கூப்பிட்டு ஒன்று வர சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே, ஏதோ ஒன்று நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பியிருக்கேன். இன்றைக்கி வந்து they are also proud that it's become a part of my life to be a chief guest. I take pride to come to Loyola College. ஏன்னா if I can do it, you can also do it. ஏன்னா it's the same thing. நான் இதே பர்ட்ரம் ஹால்ன்ட்டு இல்லை, எனக்கு ஒரே ஒரு விஷயம், திஸ் ஹால் இஸ் கிவன் மீ அன் இன்ஸ்பிரேஷன் டு டூ. நான் யார்கிட்டையும் சொன்னது இல்லை. இது எனக்கு அவனிவன் ஒரு திரைப்படத்தில் வந்து பாலா சார் வந்து நவரசம் பண்ண சொல்லி ஒரு சீன் வச்சார். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெயின்ஸ்டேக்கிங் சீன்ஸ் தட் ஐவ் எவர் ஆக்டட் இன். இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஃபேட்டல். அதாவது அதுதான் அதோட முடிஞ்சது, என் வாழ்க்கை முடிஞ்சது. பிகாஸ் தலைவலி தாங்க முடியாமல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க.
பட் ஐ டிசைடட் டு டூ தட். ஏன்னா ஐ ஜஸ்ட் பர்சீவ்ட் பர்ட்ரம் ஹால் அந்த ஸ்டேஜ்ன்ற ஒரு விஷயம் வந்து நான் பர்ட்ரம் ஹால் தான் மைண்டில் பர்சீவ் பண்ணிட்டு performing for my college or performing for my students அந்த மாதிரி தான் நான் நினைச்ச அந்த சீன் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஸ்கூல்ல ஒரே ஒரு முறை ஸ்டேஜ் ஏறி டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்பட்டேன். டான்ஸ் ஆடும்போது எல்லாரும் ஆடினாங்க, நான் மட்டும் நின்று வேடிக்கை பார்த்து ஓடிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஸ்டேஜே ஏறல. காலேஜ் கல்ச்சுரல்ஸ் நடக்கும்போது கூட நிறைய முறை வாய்ப்பு கிடைச்சது. பட் ஐ டென்ட் ஹேவ் த கட்ஸ் டு கம் ஆன் ஸ்டேஜ் அண்ட் பர்ஃபார்ம். வெளியிலே அங்கிட்ட இருந்து நான் வந்து ஆர்கனைசிங் கமிட்டியில் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு வந்து இட்ஸ் லைக் ட்ரீம் கம் ட்ரூ. ஏன்னா இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கட்ஸ் டு பார்ட்டிசிபேட். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது நம்ம கையில் இல்லை, தட் இஸ் ஜட்ஜஸ் அவங்க கையில். பட் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே கட்ஸ் இருக்கணும். ஐ அப்ரிஷியேட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹூ ஹஸ் பார்ட்டிசிபேட்டட் ஆன் ஸ்டேஜ். இன்ஃபேக்ட் அந்த தம்பி பேர் எனக்கு தெரியாது. அந்த தம்பி வந்து கடைசியாக வந்து விவசாயியும் இராணுவ அதிகாரியும் ஆசிரியரும் பற்றி பேசினார். இட்ஸ் ஏன்னா கரெக்டாக அது என்னன்னு தெரியல, எல்லாரையும் கை காட்டி முத்துக்குமாரை கை காட்டினார். அது ஏன்னு தெரியல, நீங்களும் உணரணும்னு முத்துக்குமாரை கை காட்டினாரு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஹரி சார் சொன்ன மாதிரி நாங்கள் பேசிட்டு இருந்தோம், இந்த கொரியோகிராஃபி இதெல்லாம் வந்து இட்ஸ் ரியலி நைஸ். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இட் டசன்ட் லுக் அமெச்சூர். ஒரு யூனோ ப்ரொஃபஷனல் கொரியோகிராஃபி மாதிரி இருந்தது. பிகாஸ் when we take opportunity to see all this, அதனால தான் நாங்கள் இந்த விஎஃப்எஃப் மியூசிக் தொடங்கி அடுத்த படத்துக்கு ஒரு முடிவு எடுத்தோம். we want to introduce new talent into புது இசையமைப்பாளர்கள் 5 அமைப்பாளர்கள் அறிமுகப்படுத்துகிறோம். பிகாஸ் இட் டேக்ஸ் immense pleasure to introduce good talent. நீங்கள் எல்லாரும் வந்து all of you are talented. It's been 5 years since Loyola Engineering தொடங்கி and the first batch is out and amazing. I think you all will be well placed in life. Definitely, I pray to you all. I pray to God for all of you. இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு நடிகனா நான் வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. பூஜை திரைப்படம் வந்து ஹரி சார் இயக்கத்தில் இப்போ தீபாவளிக்கு வரப்போகுது. ஸோ வி வாண்டட் டு ஸ்டார்ட் ஆன் அ பாசிட்டிவ் நோட். டெஃபினட்டாக எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் நான் பண்ணும்போது எனக்கு கொடுத்த அந்த தைரியம் இந்த லாயலா காலேஜில் அந்த தைரியம் தான். காரைக்குடியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பண்ண திருட்டு விசிடிக்காகவோ இல்லை எந்த ஒரு விஷயத்துக்காக நிற்கிறது, அந்த தைரியம் வந்து எனக்கு இந்த காலேஜ் மூலிமா தான் கிடைச்சிது. அதுதான் என்னோட சொத்து. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபாதர் ஃபார் காலிங் மீ ஒன்ஸ் அகேன். I don't know where my inspiration is. My father Rajanaikam, one person, Viscom, because of him I'm standing here as an actor in front of you. I wish you were here. A big hi to you, sir, father. And I love you all. Thank you all. God bless you. Nalla padinga and God bless you all. Thank you.